போர்போன் பிஸ்கெட்டை கையில் வச்சுக்கிட்டு என்னையா பண்ணுற அப்படின்னா அதை வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறேங்கிறான். அதை சும்மா சாப்பிட்டாலே நல்லா தானே தம்பி இருக்கும், இதுக்கு எதுக்கு தம்பி ஒரு டிஷ் அப்படின்னா, ஃபயர்லெஸ் குக்கிங்கில் ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ண போகிறேம்மா அப்படின்னு சொல்லி ஏதோ பண்ணான். மொத்தமாக 2 பேக்கெட் பிஸ்கெட்டை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து அதை ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் க்ரீம் சீஸு, மில்க் பவுடர், அது கூடவே கொஞ்சம் பவுடர் சுகர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டான். மிக்ஸ் பண்ணி இதை ஒரு சின்ன பூரணம் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டான். ஏற்கனவே போர்பானில் உள்ள ஃபில்லிங்க்கு க்ரீம் கொடுத்துருப்பாங்க. இது போக இன்னொரு க்ரீமா, சரி போ என்னமோ செய்யின்னு விட்டாச்சு. இப்போ அந்த ரெடி பண்ண போர்பான் டோவை எடுத்து நல்லா 2 பட்டர் பேப்பருக்கு நடுவில் ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டான் ஃப்ளாட்டா. அதுக்கு மேலே அவன் ரெடி பண்ண க்ரீம் சீஸ் ஃபில்லிங் இருக்கு இல்லையா, அந்த க்ரீம் சீஸ் ஃபில்லிங்கை இது மேலே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சீஸ் ஸ்ப்ரெட் கிடையாது, இது வந்து க்ரீம் சீஸ்னே பிரிட்டானியா பிராண்டில் விற்கும். ஸோ அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டான். இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக பண்ணக்கூடிய டிஷ் ஏதாவது பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தம்பின்னு கேட்டதுக்கு அவன் செலக்ட் பண்ணது இதைத்தான். சமைக்கவே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஷ். நீட்டாக இதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டானா, இப்போ இதை அழகாக ரோல் பண்ணணும். பாருங்க, அவன் ரோல் பண்ண பயந்து பண்ணான். பட் அவன் நேரத்துக்கு அதுவாகவே ரோல் ஆகி வந்துருச்சு. ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டான். ஹெல்ப் பண்ணட்டுமா தம்பின்னு கேட்க போனேன், அதுக்குள்ளே அதுவாகவே அவனுக்கு ஹெல்ப் பண்ணிடுச்சு. ஸ்விஸ் ரோல் கேக்லாம் ரோல் பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி பட்டர் ஷீட் வச்சே ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த ரோலை பட்டர் பேப்பரில் ஃபுல்லாக கவர் பண்ணி, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக அதே மாதிரி ரோல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரீசர்லேயும் வைக்கலாம். ஃப்ரீசரில் வச்சா ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்துருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் வச்சு எடுங்க. ஆமாம், பெரிய டெலஸ்கோப்பு வா வந்து ஃப்ரிட்ஜில் வை அப்படின்னு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது செட் ஆகிறதுக்கு டைம் கொடுத்துட்டோம். சரியாக 25 நிமிஷம் கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து அதை வெளியே எடுத்தாச்சு. இப்போ அதை அன்ரோல் பண்ணி பார்க்கலாம். அது சாஃப்டாக இருந்ததுனால ரவுண்டாக வராமல் கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிடுச்சு. பட் தென் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். அவன் கட் பண்ணுறான் பாருங்கள், ஸ்மூத்தாக கட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் ஆனால் செட்டிங் டைம் கொடுத்துருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா சைட்ஸ் எல்லாம் நல்லா ஃபர்ம் ஆயிடுச்சு, சென்டர் மட்டும் கொஞ்சம் ஸ்டிக்கியாக தோணுச்சு. இருந்தாலும் அவன் எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு ரோல் டிசைன் கிடைச்சிருச்சு. இதுக்கு பேர் தான் நோ பேக் ஸ்விஸ் ரோல் கேக். எப்படி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. உங்கள் பிள்ளைங்களும் நம்பி செய்யலாம், ஏன்னா அடுப்பே யூஸ் பண்ண தேவையில்லை.